ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி பார்த்தோம்னா ஆதியோட வீட்டில் இருக்கவும் அங்கே பவானியும் அவங்க கணவரும் வராங்க. அப்போ பாரதியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பாரதி வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க பவானி சொல்கிறாங்க, உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுத, இனிமேல் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமாம், இதுக்கு பின்னாடி நான் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், இது எல்லா பிளானும் என்னோட இதுதான் அப்படிங்கவும் ஆதியோட சொத்து ஒட்டு மொத்தமாக வேணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நான் இப்போ போட்ட பிளான் இல்லை, நான் என் பிளானை எப்போவுமே நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போ ஆதி உனக்கு சொத்துல சரிபாதி பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சானோ அப்பவுமே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் ஆதிக்கு ஆதி கூடவே இருந்து நிஷா என்னுடைய ஆள் தான், நிஷா சொல்ல தான் ஆதிக்கு உன் மேலே வெறுப்பு வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆதியோட அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் நீதாங்கிறது கோபத்தில் ஆதி இருந்தான். அதை நான் எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதனால் உன்னுடைய நினைப்பே அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் நிஷா மூலியமாக பார்த்தோம்னா ஆதிக்கு பழசெல்லாம் மறக்கிறதுக்காக அந்த மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் நான் பண்ணி வச்சேன். அதனால் ஆதி உன்னை ஒட்டு மொத்தமாக மறந்துட்டான். அவன் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவனை நான் வெளியூருக்கு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் மித்ராவை அவனை லவ் பண்ண வச்சது நான் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு முடிவு எடுத்தது நான் தான். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஆதியோட ஒட்டுமொத்த சொத்தமும் மித்ராவுக்கு வரும். இது மூலமாக அந்த சொத்து எல்லாத்தையும் நான் அடையிறதுக்காக தான் இது நான் இப்படிலாம் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் மித்ராவும் ஃபோனில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, இப்படி இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆதிக்கு நீ அத்தையாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒன்று ஒரு அம்மா மாதிரி தானே நினச்சாரு, இவருக்கு போய் இப்படி நீ துரோகம் பண்ணுறி அப்படின்னு பாரதி கேட்கும் போது ஆதி வேணும்னா என்ன அம்மாவை நினச்சிருக்கலாம், ஆனால் நான் ஒன்று அவனை மகனை நினைக்கலையே, எனக்கு வேண்டியது அவங்ககிட்ட இருக்கிற சொத்து தான். அதுக்காக தான் நானும் நல்லவ போல் வேஷம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்காக எத்தனை நாள் தான் நான் வேஷம் போட்டுட்டு இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா, நான் ஆதியை இங்கே நான் வரவழைச்சது தான். ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊருக்கு நான் கூட்டிகிட்டு வந்தது தப்பாக போச்சுது. அடுத்த தப்பு, நீ ஆதிக்கிட்ட ஆஃபீஸில் வேலைக்காக ஒர்க் பண்ணதுக்காக வந்தியே, அது ரெண்டாவது தப்பு. இது ரெண்டு மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இந்த நேரம் ஆதியோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் சொந்தக்காரியாக இருப்பேன் அப்படிங்கவும் உடனே பாரதி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அதனால தான் சிரிக்கிறேன். இந்த வீட்டையும் மற்ற சொத்துக்களையும் நீ அடையணும்னு சொல்லி முடிவு பண்ணினா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, நான் நடத்தவும் விட மாட்டேன் அப்படிங்கும் போது, என்ன பாரதி நீ நினச்சதெல்லாம் சாதிச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா? கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா ஆதிக்கு அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சது, நீதாங்கிறது நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கையே ஆதி நிரந்தரமாகவே உன்னை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கிறீங்களா? ஆக மொத்தத்தில் அதையும் எப்படி ஆதிக்கிட்ட சொல்லணுமோ எனக்கு சொல்ல தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் கண்டிப்பாக நான் நடத்த விடவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியா அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இதே வீட்டில் நான் திரும்பவும் ஆதியையும் என் குழந்தையும் சேர்ந்து நான் சந்தோஷமாக நாங்கள் வாழ ஆரம்பிப்போம், அதையும் நீ பார்க்க தான் போகிற. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றியோ அந்த மித்ரா யாருங்கிறத பற்றியோ ஒட்டு மொத்தமாக உங்கள் எல்லாரையும் ஆதிக்கு யாருங்கிற உண்மையை நான் கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன். அப்படி தெரியப்படுத்தும் போது அவரே உங்களை ஓட விரட்டுறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இப்படி சவால் விட்டுட்டு போகவும் இதை கேட்டதுமே பவானிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ மித்ரா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபோனில் லைனில் இருக்கிறனால அப்போ அவங்க மித்ரா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மேடம் இந்த பாரதி எப்படிலாம் பேசிட்டு போகிறான்னு, அவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம் மித்ரா நீ சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் இந்த பாரதியை சமாளிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது போலுக்கு. பாரதியை நம்ம ஆதியோட அம்மாவை வச்சு நம்ம மிரட்டிடலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அவள் அதுக்கு கூட அவள் பயப்படவே இல்லை. சொல்ல போனாக்கி அவள் எவ்வளோ தெனாவட்டாக பேசிட்டு போகிறா தெரியுமா? இவள் அப்படி பேசுகிறத பார்த்தாக்கி நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குமா இல்லைன்னு கூட எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையை வர இப்போ ஆளை வச்சு இவ தான் தூக்கியிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மித்ரா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பீங்க. இப்போ என்னென்னா பாரதி பேசுனதை வச்சு பார்த்துக்கும் போது நீங்களே கொஞ்சம் பதட்டமானதை பார்த்தாக்கி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அவள் என்ன தான் பண்ணிடுவான்னு பார்க்கலாம், ஆனால் இன்னுமேலும் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது, நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மித்ரா உனக்கும் ஆதிக்கு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தை கல்யாணத்தை நடத்தணும். ஏன்னா அந்த பாரதி சும்மா இருக்க மாட்டா, அந்த கல்யாணத்தை கூட நிறுத்துறதுக்காக அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபோனை வச்சதுக்கப்புறமா மித்ரா அப்படியே ஓடோடி வராங்க. அப்போ சுதாகர் என்ன
என்னாச்சு மித்ரா, எதுக்காக இப்படி ஓடி வர அப்படிங்கும்போது, அண்ணா எல்லாமே குடிமொழிக்கு போச்சு அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இந்த பாரதி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா நீ சொல்ற, இந்த பாரதியை நம்மளால தான் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் பவானி மடத்தால் கூட சமாளிக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவங்க நினச்சது எல்லாமே வந்து பாலாயி போயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க மட்டும் மாட்டிக்கிட்டா நம்மளும் சேர்ந்து தான் மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டாகி போயிடும் அப்படிங்கும்போது, அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த பாரதி வேற இப்போ இப்படிலாம் வந்து சவால் விட்டுருக்கிறா, இவ கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா பாரதி வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே பாரதி போயிட்டு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி வெளியே போனால் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து பாரதிக்கு வந்து அவங்க கல்யாண நாள் போலுக்கு அதை நினச்சிட்டு இருக்கவும், அப்போ பாட்டியும் பசங்களும் வராங்க. என்ன பாரதி என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாட்டி நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், உடனே வந்து மித்ரா அந்த பக்கமாக வராங்க. வரும்போது என்னது கல்யாண நாள்னு சொல்லிட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கவும், அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நீங்கள் 2 பேரும் என்ன ஜோடியாக கோயிலுக்கு போக முடியுமா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கும்போது, என்ன பாரதி உனக்குள்ள ஆசை இருக்குதா, நீ தான் வந்து அதாவது உனக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ எதுவுமே நான் ஆசைப்பட்டதே கிடையாது, அப்படி என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க, இல்லை என் கல்யாண நாளுக்கு நான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், என் தாலியில் அவர் குங்குமம் வச்சு விடணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அதுதான் நிறைவேறாது அப்படிங்கும்போது, இதை கேட்டதுமே வந்து அவங்க தமிழும் ஆதித்யாவும் பார்க்கும்போது அம்மாவோட ஆசையை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றி தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பாரதியோட அந்த ஆசையை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா மித்ரா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மித்ரா வந்து இந்த விஷயத்தை பற்றி பவானி கிட்ட சொல்கிறாங்க, இவ இப்படிலாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா, இது வரைக்கும் வந்து ஆதிக்கிட்ட அவள் வந்து எந்தவித நெருக்கமும் காட்டினது கிடையாது, ஆனால் இவ இப்படிலாம் ஆசைப்பட்டதை பார்த்தாக்கி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திடுவான்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படிங்கவும், உடனே வந்து பவானி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவளுடைய ஒரே வீக்னஸ் வந்து பார்த்தோம்னா ஆதியோட அம்மா கதை முடிஞ்சதுக்கு வந்து அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு தான் ஆதி இருக்கிறாரு, அதை வச்சு தான் கடைசியில் நம்ம அவளை மிரட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.